சுழலும் சொற்போர். அண்ணன் வர்றாரு பாரு, சும்மா கும்முன்னு கண்ணாடியை போட்டு வர்றாரு. அநேகமாக அந்த கூட்டத்தில் கண்ணாடி அவர் ஒருத்தர் தான். நகர வாழ்க்கை தந்த பரிசு அதுதான் கண்ணாடி. அங்கே ஒருத்தர், நீங்களும் கண்ணாடியா? கிராமத்துலேயும் கண்ணாடி, நகரத்துலேயும் கண்ணாடி தானா? சரியான ஜோடி சேர்ந்துருக்குதுங்க பாரு, செட்டு கண்ணாடிக்கு கண்ணாடி. பேசுங்க சார். கதிர் வெடித்து புலம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நான் உன்னை வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன் புகழ் சேர் தென்புலவர் தன்னை வணங்குகிறேன் தமிழ் புலவர் வாழியவே என்று தமிழ்த்தாயை வாழ்த்தி வணங்கி, ஊட்டிமலை ரோஜாவாய், உங்களை தாயா என்னையே தான் கூப்பிடுறீங்களா? ஊட்டிமலை ரோஜாவாய், உலகாலும் ராஜாவாய், பாட்டரங்க கம்பனாய், பட்டிமன்ற கொம்பனாய், நாடு முழுவதும் அறிந்த நல்ல மா மனிதரே, இங்கே வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் பெருமை அடைகிறேன் என்று சொல்லி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, தொடக்கமே இந்த கதியா, எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். நடுவர் அவர்களே, இங்கே இந்த கூட்டத்திலே, இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள 99 பேர் சதவிகிதம் கிராமத்தில் இருந்து இந்த மதுரைக்கு வந்து பிளாட் வாங்கி அங்கெல்லாம் இல்லாத நிம்மதிய இந்த மதுரையில தேடி பிளாட் வாங்கி வீடு கட்டி சின்ன சின்ன பகுதிகளை எல்லாம் நகர நகரமாக ஆக்கி இருக்கக்கூடியவங்களா இல்லையா? எல்லாம் மதுரையிலே பிறந்து வளர்ந்தவங்களா? கிடையாது. கமுதியை சார்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. சாயல்குடியை சார்ந்தவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த மதுரை எப்ப தோன்றியது? எப்பயா வருவாச்சு? யாரு மதுரையை தோற்றுவித்தது? விளையாடுறீங்களா? யாரு மதுரையை தோற்றுவித்தது? கேளுங்க, 4 கேள்வி. தானாக மதுரை தோன்றல. கிராமங்கள்ல எல்லாம் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அங்கெல்லாம் நிம்மதி கிடைக்கலைன்னு இந்த நகரத்தை தேடி வந்து பிளாட் போட்டு இருக்கீங்க. பிளாட்டுங்கிறாரு. அவருக்கு அந்த பிளாட்டுக்கு ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இல்லாட்டி இருக்கு. இந்த பிளாட்டுன்றதுல இது வரைக்கும் 6 தடவை சொல்லிட்டாரு. ஒண்ணு ஒரு பிளாட் அவருக்கு கிடைக்காம இருந்திருக்கேன், அல்லது கிடைச்ச பிளாட் நல்லா இல்லாம இருந்திருக்கேன். அப்படிதானே? பாத்தீங்களா? அதனால பாதிக்கப்பட்டிருக்காரு. எனக்கு கிடைச்ச பிளாட் கிராமத்தை ஒட்டி கிடைச்ச பிளாட், அதை வாங்கி என்ன புண்ணியம் இல்ல. நடுவர் அவர்களே, கிராமத்தில் இருக்கான், பள்ளிக்கூடத்துக்கு போறான் ஒரு பையன். கிராமத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போனா அவனே ஏண்டா ஏதோ இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த வியாழக்கிழமை ஒரு கோழி முட்டை தர்றாங்க, 2 சோறு போடுறாங்க மத்தியானத்துலன்னு சொல்லி ஒரு தட்டை தூக்கி பைக்கில் வச்சுக்கிட்டு தண்டத்துக்குன்னு அதுவும் போறான். ஒன்னா இந்த பெற்றோர்கள் இருக்கானே, அவங்களாவது நம்ம பிள்ளைய நல்லா படிக்கணும், அதுக்காக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்னு யாராவது நினைச்சு அனுப்புறாங்களா? கிடையாது. இப்ப நகரத்துல பாருங்க, காலையில எந்திரிச்ச உடனே அந்த பிள்ளைய குளிப்பாட்டி அதுக்கு வேண்டிய உடைகளை எல்லாம் அணிவிச்சு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற போதே அப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்துறோம். ஆனா அந்த உணர்வு அங்க கிடையாது. அந்த அம்மா எந்திரிச்சு காலையில 6 மணிக்கெல்லாம் ஓடி போயிடும். அவரு டீ கடைக்கு போவாரு, ஒரு பேப்பரை படிப்பாரு. அவர் பார்க்கிற வேலை பெரிய வேலை. டீ கடைக்கு போவார் 5:30 மணி 6 மணிக்கு, பேப்பரை அப்படி பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அங்கிட்டு இருந்து ஒருத்தன் இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பேன், இன்னொருத்தன் ஒரு பக்கம் பேப்பரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பேன். ஏய் என்ன, நாங்க பேப்பர் பார்க்குற மனுஷனா தெரியலையோ? ஏய் இது ஓம் பேப்பர் இல்லைங்க, இது கடைக்காரன் பேப்பர். அவன் ஏற்கனவே அரசியல் பேசாதேன்னு வேற எழுதி போட்டிருப்பான் அந்த கடையில். இவங்க இந்த தமிழ்நாட்டு அரசியலை பூரா அங்கே ஆரம்பிச்சிருவாங்க.
கடைசியில் சண்டை வம்பு வெட்டு குத்துதான் வந்து நிற்கும். இந்த புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகிற புள்ள எப்படி போகுது தெரியுமா நடுவர் அவர்களே? தலையை பார்த்து எல்லாம் பரட்ட தலையாக இருக்கும். நான் கிராமத்தை யாரும் கேள்வி பண்ணுறேன்னு சொல்லாதீங்க, நானும் கிராமத்தில் பிறந்தவன் தான். அதாவது தலை பரட்டையாக இருக்கும், சூப்பி போட்ட பனங்கொட்டை மாதிரி இருக்கும், சூப்பிட்டு போட்ட பனங்கொட்டை மாதிரி இருக்கும். நகரத்தில் இருக்கவங்க தலையா? இல்ல, கிராமத்தில் இருக்க பிள்ளைகளுடைய தலைய யாரும் கவனிக்கிறது கிடையாது, பெற்றோர்கள் கவனிப்பு கிடையாது, அவனுக்கும் அதுல படிக்கணுங்கிறதுல கவனம் கிடையாது. அந்த பிள்ளையினுடைய மூக்குல ஒரு பக்கம் காவிரியாரும் இன்னொரு பக்கம் கங்கையாரும் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த காவிரியாரும் கங்கையாரும் ஓடுற போது அந்த பிள்ளை என்ன செய்ய தெரியுமில, அது வாட்டுக்கு வடிஞ்சு வாய்க்கில் வந்துகிட்டு இருக்கும். இப்படி ஒரு இழுக்கு இழுக்கி அதை இப்படி ஒரு இழுப்பு இழுத்துரும். இந்த பாவாடை பாதி பாவாடை ஒரு அருணாக்கயிறில் சொருகி இருக்கும், இன்னொரு பாதி பாவாடை இங்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து இடுப்புல ஒரு புள்ளைய வச்சிருக்கும், இடுப்புல ஒரு புள்ளைய வச்சிருக்கும். அதுக்கு பேர் தூக்கு தூக்கி. முத புள்ள பிறந்துருச்சுன்னா அடுத்த புள்ள முத புள்ளைய தூக்கணும், அந்த ரெண்டாவது புள்ளைய தூக்கணும், மூணாவது புள்ளைய பிறந்துருச்சுன்னா ரெண்டாவது புள்ளைய தூக்கணும். இப்படி தூக்கு தூக்கியாவே வச்சு கல்வியை பற்றிய கவலையே இல்லாம ஆக்கிடுறாங்க நடுவர் அவர்களே. ஆனால் நகரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், இப்ப அந்த பாப்பா சொன்னிச்சே எத்தனையோ கல்விகள், அவர் சொன்னாரு எல்லாம் பிள்ளைகள் மேலாம் சுமத்துறாங்கன்னு. அவர் படிக்க வைக்காம இருக்கிறாரா? அதான் கேள்வி. எல்லாரும் மேடையில பேசலாம், புள்ள வந்து இங்கிலீஷ் படிக்க பேசணும்னு ஆசைப்படுறதுல நான் மேடையில் வேணா அதெல்லாம் கிடையாது, பிள்ளைகளுக்கு சுமத்துகிறார்கள் சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். மேடைக்காகத்தான் அது பேசுறோமே தவிர மனசுக்குள்ள எல்லாருடைய ஆசையும் இருக்கு, ஆசை இருக்கு. நாம இன்னைக்கு கொடுக்கின்ற கல்வி அனைத்தும் முதலீடு செய்கிறோம். கல்விக்கு நாம எல்லாரும் முதலீடு செய்கிறோம், கல்விக்கு முதலீடு செய்கிறோம், கவனமாக பிள்ளைகளை பாதுகாக்கிறோம், படிக்க வைக்கிறோம். ஒரு பையன் ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தன் ஜாமாங்க எல்லாம் கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தான். எதை எடுத்தாலும் 5 ரூபாய், எதை எடுத்தாலும் 5 ரூபான்னு ஒரு 19 பொருள்களை வச்சு வித்துக்கிட்டு இருந்தான். இந்த கிராமத்துக்காரன் நம்மளால போனேன் அங்க, ஏய் எதை எடுத்தாலும் 5 ரூபா தானப்பா? ஆமா ஆமா, எதை எடுத்தாலும் 5 ரூபா தான். அப்புறம் நான் எடுத்துவிட்டு அப்புறம் நீ மாட்டேன்னு சொல்லப்படாதப்பா? இல்ல நீ எதை எடுத்தாலும் 5 ரூபா தான். சரின்ட்டு 5 ரூபாயை கொடுத்துவிட்டு கல்லாப்பட்டியை தூக்கிட்டு போயிட்டான். அட பாதி கல்லாப்பட்டியவே தூக்கிட்டு போயிட்டியாடா அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு இருந்துட்டு, சரி இனிமேல் இப்படி சொல்லி விற்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எதை எடுத்தாலும் 5 ரூபா கல்லாப்பட்டி தவிர, எதை எடுத்தாலும் 5 ரூபா கல்லாப்பட்டி தவிர அப்படின்னு விற்றான். இவன் நம்மளு கிராமத்துக்காரன் பார்த்தான், ஏய் எதை எடுத்தாலும் 5 ரூபா தானப்பா கல்லாப்பட்டி தவிர? ஆமா ஆமா, எதை எடுத்தாலும் 5 ரூபா தான் கல்லாப்பட்டி தவிர. நான் மறுபடியும் கேட்கறேனப்பா, எதை எடுத்தாலும் 5 ரூபா தானே கல்லாப்பட்டி தவிர? ஆமா ஆமா, எதை எடுத்தாலும் 5 ரூபா தான் கல்லாப்பட்டி தவிர. 5 ரூபாயை கொடுத்துவிட்டு பெட்ரோல் லைட்டை தூக்கிட்டு போயிட்டேன், வியாபாரத்தை கட்டில. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க நகரத்தில் இருக்கக்கூடிய பையன் நல்ல அறிவோட வளர்றான். ஒரு வாத்தியார் பையனை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏப்பா பாம்பு படம் எடுக்குமாடான்னு கேட்டாரு. சார் படம் எடுக்கும் சார், ரிலீஸ் ஆகாது. எவ்வளவு புத்தி கூர்மையா பதில் சொல்றான் பாருங்களேன். பாம்பு படம் எடுக்கும் சார், ரிலீஸ் ஆகாதுங்கிறான். அடே பாம்புக்கு கால் உண்டாடான்னு கேட்டாரு. சார் சத்தியமா பாம்புக்கு கால் இருக்கு சார், இல்லைன்னா அது பம்புன்னு ஆயிரும் அப்படிங்கிறான். ஆக புத்திசாலித்தனம் இங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோஷ்டி பள்ளிக்கூடம் முழுவதும் தெரியுறாங்க, கடிச்சு குதறாங்க. எங்க பாப்பா அதுக்கு ஒரு இயக்கமே நடத்தி அதுக்கு தலைவியா இருக்கு. என் மக திடீர்னு என்னை கூப்பிடுவேன், எப்பா நேரு ரொம்ப மோசமானவர் பாப்பா. இல்லையே நேரு ரொம்ப நல்லவராச்சே. இல்லை அவர் ரோஜாவை வச்சிருக்காரு அப்படின்னு. என்னது ரோஜாவை வச்சிருக்காரா அப்படின்னு. இல்லையே அந்த அம்மா இப்போ தான் கோர்ட்டுக்கு வந்துட்டு போனதா கேள்வி. நேரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. நேரு இறந்த பிறகுல பிறந்தாங்க ரோஜான்னு. ரோஜா நடிகையா? நெஞ்சில் ரோஜா பூவை வைத்திருக்கிறார் அப்படிங்குது. இதை நம்ம எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமா? குபீர்னு அடிக்குது. நேரு ரோஜா வச்சிருக்காருன்னா நம்ம என்ன நினைக்கிறது? இந்த மாதிரி பேசுறதுனே. ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது, ஏன் அப்படின்னு கேட்குது. பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும், இப்போ டீ கடையில் நிற்கும் அப்படின்னு கேட்டேன். இல்லை அதால் உட்கார முடியாது அப்படிங்க. பயமா இருக்கு. இப்போ அது மாதிரி தான் சொல்லியிருக்காரு இவர். பாம்பு படம் எடுக்குமா? ஆனால் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு பேசுதுங்க. என்ன பேச்சு நகரத்தில் பேச்சு. கிராமத்துக்காரன் டவுனுக்கு வந்தான். அவன் ஊருக்கு பஸ் வந்து 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு 1:30 2:30 3:30 இப்படி தான் கணக்கு வச்சிருப்பாங்க. அப்பா 3:30 பஸ் போயிருச்சுடா, நீ அடுத்து எந்த பஸ்ரா? அடே இப்போ வந்து பஸ் போயிருச்சு அப்படின்னா விட்டா போயிடும் அப்படின்றான். மறுபடியும் எப்படா வரும்? அது விட்டா போயிடும் அப்படின்றான். இந்த பஸ் வந்துட்டு 1 மணி பஸ் வந்து நிற்கிது. இவன் கேட்குறான், போய் எவ்வளவு அறியாமையில் இருக்கான் நடுவர் அவர்களே. கிராமத்தில் இருக்கிறவன் போய் அங்கே ஒரு கடையில் கேட்குறான், 1க்கு வர்ற பஸ் எப்போ வரும்னா?
ஒண்ணுக்கு வர்ற பஸ் எப்போ வரும்னா ஒண்ணுக்கு வர்ற பஸ் எப்போ வரும்னா அது கக்கூசு பக்கத்துல நிக்குறாங்க பக்கத்து கடைக்காரு. ஆக நடுவர் அவர்களே, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன் சாப்பிட. அப்ப அவங்க ஆத்தா கேட்டா, அட பாய் அறப்ப பட்டு கிடப்ப, வேலையும் இல்லாம வெட்டியும் இல்லாம சுத்துற வயல திங்கிற இளவ சீக்கிரம் தின்னுட்டு போயிட்டானடா, நான் சோத்துக்கு தண்ணியை ஊத்திட்டு நான் காடு வரைக்கும் போயிட்டு வந்தவ படுக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். உடனே அதுக்கு அவன் என்ன சொல்றேன், வீட்டுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, வீட்டுக்குள்ள என்ன இருக்கா? அப்ப வீட்டுக்குள்ள என்னடா நான் இருக்கேன்டா, கொப்பன் இருக்காரு, உன் தங்கச்சி நொக்காலாம் இருக்காமடா, என்னடா ஒருத்தர் இல்லைங்கிறேன்னா. அவனுக்கு வேண்டியது வீட்டுக்குள்ள இல்ல. மறுநாள் அவ பார்த்தா தாய்காரி அவங்க அப்பனை கூப்பிட்டு சொன்னா, ஏங்க அவன் தான் ஏற்கனவே ஏங்கி போய்த்தானே நிக்கிறான், ஏங்க நம்ம பைய இப்படி ஊரை சுத்திக்கிட்டு தர்றேன், வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கிறானே அப்படின்னா. அப்ப அந்த ஆள் யோசிச்சாரு, ஆமா அப்ப இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். வயசு 18 தான் நடுவர் அவர்களே. 18 வயசுல அவனுக்கு கல்யாணத்தை பண்ணியாச்சு. கல்யாணத்தை பண்ணுனதுல இருந்து அவன் வீட்டை விட்டு வெளியவே போகல. அப்ப அந்த தாய் கேட்டா, எதுக்கு போறான் அவனுக்கு வேண்டியதான் வீட்டுல இருக்குல்ல, அட பாவி வரப்ப ஆடு மாடு கூட அட கோழி குஞ்சு கூட காலார அப்படி போயிட்டு வருதேடா, இப்படி வீட்டுக்குள்ளே அடக்கோழி மாதிரி அடைஞ்சு கிடக்குறியேடா, இப்படி காலார போயிட்டு வரப்படாதாடான்னு கேட்டா. அப்பத்தான் அவன் என்ன சொன்னான், வெளியில என்ன இருக்கு அப்படிங்கிறான். அப்ப வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா இப்ப வெளியில என்ன இருக்குங்கிறான். ஆக நடுவர் அவர்களே, நகரத்துல நாங்க அதிகமான நல்ல கல்வியை கொடுக்கிறோம். அதாவது இந்த வெக்கேஷனை பூரா நகரத்தில் இருப்பவர்கள் ஒகேஷனலாக மாத்திடுறான். வெக்கேஷனை பூரா ஒகேஷனலா மாத்திடுறான். ஆனா கிராமத்தில் இருக்கக்கூடியவன் வெக்கேஷனை பூரா வேகா மாத்திடுறான். பாட்டி வீட்டுக்கு போறேன், சித்தப்பா வீட்டுக்கு போறேன், விருந்துக்கு போறேன். அங்க போனோன்னு கிராமத்தில் என்ன இருக்கும், அவர் சொன்ன மாதிரி 4 மரமட்டை இருக்கும், 2 காத்து வருதான். காத்து எல்லா இடத்துலையும் தான் சார் வரும். மரமட்டை இருக்கும், எரும மாடு முக்கியமா இருக்கும். இவன் போன உடனே இவன் நகரத்தில் இருந்துட்டு போறவனா எரும மாடை பார்த்தவொன்னு அவனுக்கு அலாதி ஆசை. எரும மாடு மேல ஏறிக்கிட்டு இந்த சினிமா படத்துல போறது மாதிரி, கமலஹாசன் போற மாதிரி ஆம்பாடுக்கு போய்கிட்டு இருக்கான். போய் அங்க எரும மாடா இவனும் ஆயிடுறான். நடுவர் அவர்களே, இந்த சமயோசித புத்திங்கிறது நகரத்தில் இருக்கவன்ட்ட இருக்கு, கிராமத்தில் கிடையாது. அதாவது ஒரு வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டான். திருடன் வந்த உடனே ஒரு 10 வயசு பாப்பா அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அது மட்டும்தான் இருக்கு. எல்லாரும் சினிமாவுக்கு போயிட்டாங்க. பாப்பா உனக்கு நான் சாக்லேட் தாரேன், உங்க அப்பா நகையெல்லாம் எங்க வச்சிருக்காருன்னு சொல்லுன்னு கேட்டான். அப்ப இந்த பொண்ணு சொல்லுது, மாமா, ஏன்னா நம்ம அப்படித்தானே பழக்கிவிட்டோம், யாரு வீட்டுக்கு வந்தாலும் மாமான்னு சொல்லு. திருடனை கூட அது மாமான்னு தான் சொல்லுது. மாமா எனக்கு சாக்லேட்டு கொடுங்கன்னுச்சு. அதை சாக்லேட்டை கொடுத்தேன், வாங்கி தின்னுச்சு. பாப்பா இப்ப சொல்லு, உங்க அப்பா எங்க நகையெல்லாம் வச்சிருக்காருன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த புள்ள சொல்லுது, இன்னும் 2 சாக்லேட்டு கொடு அப்படின்னுச்சு. அதையும் வாங்கி தின்னுச்சு. அதுவும் கொண்டாந்த சாக்லேட்டு பூரா முடிஞ்சு போச்சு. பாப்பா இப்ப சொல்லு, எங்க உங்க அப்பா நகையை வச்சிருக்காருன்னு. அருமையா சொன்னுச்சு நடுவர் அவர்களே, அருமையா சொன்னுச்சு நடுவர் அவர்களே. என்ன சொன்னுச்சு தெரியுமா? எங்க அப்பா நகையெல்லாம் அடவு கடையில வச்சிருக்காருன்னு சொன்னுச்சு. நம்மால சொல்லுவானா அப்படி? நான் சொல்லல அப்படி. நான் 18 வயசுல இருக்கிற போது எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்தார். அப்ப வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டான், ஓம் பேர் என்ன, உங்க அப்பா வேற என்ன, உங்க அப்பா எந்த ஊர்ல இருக்காரு, உங்க வீட்டுல எவ்வளவு நகையெல்லாம் இருக்குன்னு என்கிட்ட கேட்டான். நான் எல்லாத்தையும் வெள்ளந்தியா, கிராமத்துல பிறந்தவங்களாச்சா, எல்லாத்தையும் வெள்ளந்தியா உலக தொலைச்சிட்டேன். எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டேன். உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வாங்க. எங்க அம்மா வயல்ல இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷம், ஓடுறேன் இங்க இருந்து. அப்பாட்ட இருந்து ஆள் வந்திருக்காரு வெளிநாட்டுல இருந்துன்னு. அப்பாட்ட இருந்து நகையெல்லாம் கொடுத்து விட்டுருப்பாரு, கடிகாரம்லாம் கொடுத்து விட்டுருப்பாரு சொல்லி வேகமா ஓடி போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தோடனே, எங்க அம்மாவும் கிராமத்து ஜனம் தானே, அது என்ன செய்யும் பாவம், வீட்டுக்காரர் என்னென்னமோ கொடுத்து விட்டுருப்பாரு அப்படின்னு ஆசையா வந்துச்சு. நல்ல வேளை நடுவர் அவர்களே, நகரத்தில் இருக்கக்கூடிய என் தாய் மாமா அந்த நேரத்தில் யதார்த்தமா வந்துட்டாரு. வந்தவர் என்ன சொன்னாரு, ஐயா என் மச்சான் எப்போ வந்தாலும் லெட்டர் போட்டு தான் வருவாரு, நாங்க வந்த உடனே பார்த்துக்கிறோம் போங்கன்னு சொல்லிட்டார். அப்ப நகரத்துக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? நகரத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் அவ்வளவு இருக்கு நடுவர் அவர்களே. ஒன்றும் இல்லை, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புறா வச்சிருக்கான் ஒருத்தன். பக்கத்து வீட்டுக்காரன் பூனை வச்சிருக்கான். பூனை புறாவை கண்டா விடுமா? கபக்குன்னு பிடிச்சிருச்சு. அவன் புறாக்காரன் என்ன செஞ்சிட்டான், இந்த பூனையை கூட நான் கொல்லணும் அப்படிங்கிறான்.
வீட்டுக்காரன் என்ன சொல்கிறேன், அடே பாவி, பூனையை நான் மனசார பிடிச்சி தர மாட்டேன்டா, நீனா வேணா பிடிச்சி கொண்டுக்கண்ணா. கொன்னே விட்டான் பூனையை கொண்டு விட்டான். வேற என்ன சொல்லி நடக்கும்? இவன் அவனை உடைக்க, மண்டையை உடைக்க, இவன் காலை ஒடிக்க, இந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டு போலீஸுக்கு போயிட்டான். செவனேன்னு தானையா நான் இருந்தேன், எனக்கு என்னையா? 2 பேரும் என்ன சொல்லிட்டான், வாத்தியாரை கூப்பிட்டு கேளுங்கன்ட்டான். நான் பக்கத்து வீட்டுக்காரன் மாட்டிக்கிட்டேன். அன்னைக்குன்னு பாருங்க, நான் இப்படி பல ஊர்களுக்கு கூத்து இந்த பட்டிமன்றங்களுக்குன்னு போயிட்டு 2-3 நாளா வீட்டுக்கு வராம அன்னைக்கு தான் வந்து இஞ்சி சட்னி வைக்க சொல்லி தோசை சுட்டு அழகா எண்ணெயெல்லாம் விட்டு அப்படி முருகல் தோசை எடுத்து கொண்டாந்து என் வீட்டுக்காரமா வச்சிச்சு திங்க கொடுத்து வைக்கல. நடுவர் அவர்களே, பஞ்சாயத்துக்கு கொண்டு போயிட்டாங்களே என்னைய பஞ்சாயத்துக்கு. அவனை ஒருத்தன் மொழி அடிச்சு முக்கா அப்படி சாறு எடுத்துட்டான். இங்கே என்ன எண்ணெயை கொண்டு போய் வச்சு அதை திங்க விடாம ஆக்கிட்டேன். எங்கே நடுவர் அவர்களே நிம்மதி? எனக்கு நிம்மதியே இல்லாம ஆக்கிவிட்டாங்களே நாட்டில். நடுவர் அவர்களே, ஒண்ணு வேண்டாம், கிராமத்தில் பிறந்தாரு மூலிகை ராமர். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். மூலிகை ராமர் கிராமத்தில் பிறந்தார். மம்சாபுரம் அவர் பிறந்த ஊர். அந்த ஊர்ல அந்த ஆளை இருக்க விடல, தூக்கிட்டு போயிட்டாங்க காட்டுக்குள்ள, கட்டி தொங்க விட்டான் மரத்துல. டேய், அந்த ஃபார்முலாவை குடு, இல்லாட்டி உன்னை கொண்டு விடுவேன், அந்த ஃபார்முலாவை குடு, இல்லாட்டி உன்னை கொண்டு விடுவேன்ட்டான். அந்த ஆளு இதுதான் சாக்குன்னு தப்புச்சம் பொழைச்சோம்னு ஓடி போனாரு மெட்ராஸுக்கு. இன்னைக்கு நல்லா இருக்காரு, அமெரிக்காவோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு அங்கே இருந்திருந்தா செத்து சீரழிஞ்சிருப்பாரு. ஒண்ணு வேண்டவர்களே, கண்ணதாசன் சிறுகுடற்பட்டியிலே பிறந்தார் கண்ணதாசன், வடுகுபட்டியிலே பிறந்தார் வைரமுத்து. அடுத்து குன்னக்குடி, அது என் சொந்த ஊர், குன்னக்குடியில பிறந்தார் வைத்தியநாதன், வயலின் இசை மாமேதை. இவர்களெல்லாம் பிறந்தவர்கள் பிறந்த ஊரிலேயே இருந்திருப்பார்களே. ஆனால் இன்று இசை அமைப்பாளராகவும் இசை ஞானியான இளையராஜா பண்ணபுரத்திலேயே இருந்திருந்தார்னா இந்த இசை ஞானி இளையராஜாவை தான் நம்ம பார்த்திருக்க முடியுமா? முடியாது. ஆக நடுவர் அவர்களே, ஒருத்தன் கிராமத்துக்காரன் இங்க வந்தான், டவுனுக்கு வந்தான், எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரன் வந்தவன் 2 பேர் சண்டை அடிச்சுக்கிட்டு கட்டி உருண்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இப்படி நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார போய் இப்படி சண்டை அடிச்சுட்டு உருண்டுக்கிட்டு கிடக்கிறியாடா, என்னடான்னு கேட்டேன். அதுக்கு இவன் இந்த கிராமத்துல இருந்து வந்தவன் அவன்கிட்ட என்ன கேட்டிருக்கேன், மணி என்னன்னு கேட்டிருக்கான். ஐயா, இவ்வளவுதான் கேட்டது. மணி என்னன்னு கேட்டிருக்கேன். நகரத்துக்காரங்கிட்ட கேட்டிருக்கேன், கிராமத்துக்காரன். அவன் 10 ஒரே அரைஞ்சு விட்டாங்க. 10 சொல்லியிருக்கான். நான் என்னடா சண்டைன்னு கேட்டேன். இவன் 10 சொல்றேன். ஏன் 2 தடவை சொல்றேன்? ஒரு தடவை சொன்னா எனக்கு தெரியாதோ 10 2 தடவை சொன்னேன், அரைஞ்சு விட்டான்டான். ஆக வில்லங்கம்லாம் இவங்கள்ட்ட தான் நடுவர் அவர்கள் கிராமத்துல தான் இருக்கு. இந்த சாராயம் காய்ச்சறது எங்க நண்பர்கள்லாம் சொன்னாங்க. சாராயம் காய்ச்சறதெல்லாம் ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல கிடக்குறான். இந்த குடியில 3 விதமான குடி இருக்கு நடுவர் அவர்கள். அதுலயும் வகையை பிரிச்சுட்டீங்களா? 3 விதமான வாத்தியார்களுக்கு இந்த 1 2 3 போட்டு எழுதலன்னா நிம்மதியா இருக்காதியா. தண்ணி அடிக்கிறதுல 3 வகை சொல்லுங்க ஆசிரியர் அவர்களே. அதாவது நடுவர் அவர்களே, ஒருத்தன் சிம்ம குடிக்காரன்னு பேர். சிம்மம் எப்போ பார்த்தாலும் கர்ன்னு அது வாடுக்கு போய்கிட்டு இருக்கும், அது வாடுக்கு வரும். இவன் தண்ணி அடிச்சிட்டானாக்கு யார் பார்த்தாலும் கர்ன்னு பார்வையிலே போய்கிட்டு இருப்பான். இன்னொன்னு கிளிக்குடின்னு பேர். கிளிக்குடி. கிளி என்ன செய்யும்? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கும். இவன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச போது என்ன சொன்னானோ, என்ன நினைச்சானோ மனசுல, இவனை அடிக்கணும் நினைச்சா இவனை அடிச்சே தீர்வேன் தான். இன்னைக்கு இவனை கொல்லாம விட மாட்டேன்னு கத்தியை தூக்கிட்டு ரோடு பூரா அலைதான். இது கிளிக்குடின்னு பேர். இன்னும் ஒண்ணு நாய்க்குடின்னு ஒண்ணு இருக்கு. நாய்க்குடி. இந்த நாய் என்ன செய்யும்னா, ஒரு நாயை பார்க்கணும் அப்படிங்க அப்படிங்க. அந்த நாய் இதை பார்த்து ஒருங்கும். இந்த கீழத்தெரு நாய் மேலத்தெருவுக்கு வந்துச்சாக்கு, இந்த கீழத்தெரு நாய் விரட்டிக்கிட்டே போய் மேலத்தெருவு எல்கை வரைக்கும் போகும், வீரத்தோட போகும். அங்க அதனுடைய எல்கைக்கு போனோன்னா அந்த நாய்க்கு, அந்த சொறி நாயா இருக்கும் அது, அந்த நாய்க்கு வீரம் வந்துடும். அது அப்படி கர்றன்னு வரும், இது இப்படி பின்னாடியே போய்கிட்டு இருக்கும். இந்த நாய் அப்படி பார்க்குற நேரம் கர்ரு புருன்னுக்கிட்டே தெரியும். அதே மாதிரி தண்ணி அடிச்சிட்டானாக்கு சும்மா ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான். நாய்க்கு நேரம்ல உட்கார தேரம்லன்னு சொல்லுவாங்க. அது வாட்டுக்கு அலைவான், இவனும் அது வாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். 4வது குடி ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். 4வது சிம்மக்குடி, கிளிக்குடி, நாய்க்குடி, இன்னொன்னு இருக்கு. 4வது குடி, அது இப்பதான் ஞாபகம் வருது, பன்றிக்குடின்னு பேர். அது பேர் பன்னிக்குடி. பன்னி எங்க கிடக்கும்? சாக்கடையில் கிடக்கும். அது சாக்கடை தான், அதுக்கு தீர்த்தம்.
ராமேஸ்வரம் தீர்த்தமே சாக்கடை தான் அதுக்கு, அது பாட்டுக்கு கிடக்கும். நம்மளால தண்ணி அடிச்சுட்டு அது பாட்டுக்கு சாக்கடையில் கிடப்பான். காலையில் போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு பிறகு அப்படி லேசாக முழிச்சு அங்கிட்டு இங்கிட்டு பார்ப்பான். வேட்டி சட்டையெல்லாம் பார்த்தான்னா கன்றாவியாக இருக்கும். அப்படி இப்படி தட்டி விட்டுட்டு லவக்குன்னு ஓடி போயிடுறான். இது 4 விதமான குடி. இந்த குடியை ஊக்குவிக்கிறவனே யாரு? கிராமத்தில் தானையா பட்டையே காய்ச்சிறான். பட்டை காய்ச்சறதே அங்கே தானையா. அங்கே எல்லா வேலையும் நடக்குது. ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு படிச்சு கிடந்தான். ஒருத்தன் அவன் வாயில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊத்துனான் கிராமத்துக்காரன். ஏன்னா நீங்கள் சொன்னீங்களா இல்லையா, கிராமத்துக்காரர்கள் நாங்கள் தொண்டு செய்தே பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் அப்படின்னு பெரியார் சொன்னது மாதிரி நாங்கள் தொண்டு செஞ்சே பழக்கப்பட்டவங்க. அவன் வாயில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊத்துனான். ஆஹா, நான் அவனை கூப்பிட்டு பாராட்டேன். பரவாயில்லையாடா அப்பா, குடிச்சிட்டு கிடக்கிறேன், அவனை எழுப்புறதுக்கு காசு கொடுத்து எலுமிச்சம்பழம் வாங்கி அவன் வாயில புழிஞ்சு ஊத்துறியாடா, புண்ணியவன், நீ நல்லா இருப்பாடான்னு. இல்லை சார், இல்லை, நீங்க போங்க சார், உங்களுக்கு என்ன சார் தெரியும், நான் எதுக்கு தெரியுமா ஊத்துனேன், இவ்வளவு வீரியமான சரக்க எந்த கடையில் வாங்கினான்னு கேட்கறதுக்கு தான் சார் அவனுக்கு வாயில ஊத்துனேன். ஆக நடுவர் அவர்களே, கிராமத்து குடியாரங்களை நல்லா படம் பிடிச்சு வச்சிருக்காரு. இதுலயும் ஏதோ ஈடுபாடு இல்லாட்டி இவ்வளவு தத்துரூபமா சொல்ல முடியாது. ஒருவேளை அவரு சாப்பிட்டுருப்பாருங்கிறதுக்காக சொல்லல, நிறைய பேர்த்த பார்த்துருக்காரு, அந்த அனுபவத்தில் சொன்னேன். நல்ல வேலை நான் ஒரு வாத்தியாரு, இவர் குடிச்சு அனுபவப்பட்டிருக்காருன்னு நீங்க சொல்லாம விட்டீங்கல. இல்ல அப்படி சொல்ல, நீங்க நிறைய பேர்த்த சந்திச்சிருக்கீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, இந்த நகரத்துல கிராமத்துல திருவிழா கொண்டாடுறான் பாத்துங்க. அதுல ஒரு பெரிய வில்லங்கமே இருக்கு. அந்த திருவிழாவில் என்ன செய்யறான்னா 10 நாளைக்கு திருவிழா கொண்டாடுவான். மைக் செட்டை கட்டிடுவான் 10 நாளைக்கு. காது சவ்வு கிழிஞ்சு போற வரைக்கும் பாட்டு போட விடுவாங்க. சவுண்டை ஏற்றி வச்சிருக்கான். நம்மாளு அப்பதான் படிக்கணும்னு ஆரம்பிப்பான். இது வரைக்கும் படித்ததே கிடையாது. கடைசி 2 மாதம் சித்திரை வையாசி இருக்கு, அதில் படிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். பரீட்சை நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கும். முழு பரீட்சை அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கும். அவன் ஊரில் பூரா கொட்டாட்டமாக இருக்கும். இவன் என்ன திண்டாட்டத்தில் விரிவான், இவன் ஒன்றும் படிக்கவும் முடியாது. அதுதான் போகட்டும், படிக்க முடியாமல் ஆக்கிப்படுறாங்க. நம்மளும் மொத்தமாக படிக்கிறதே அன்னைக்கு தான். முதல் நாள் பரீட்சைன்னா நாளைக்கு பரீட்சைன்னா இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு ஓட்டு ஓட்டிடுவேன். அவன் படித்தது பாதி, படிக்காதது பாதி. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு ஔவையார் சொன்னார். நம்மால் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது இடுப்பு அளவும்பான். இடுப்பை சுற்றி இங்கே ஒன்று வச்சிருப்பான், இங்கே ஒன்று வச்சிருப்பான், பிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு டேபிள் போட்டு வச்சிருப்பான். எந்த எஸ்ஐ எந்த இடத்துல இருக்கு, எந்த மனப்பாட பாட்டு எந்த இடத்துல இருக்கு, அது மறந்து போயிடும் உனக்கு. அதுக்கு ஒரு பட்டியல் போட்டு வச்சிருப்பான், பட்டியல் போட்டு வச்சிருப்பான். ஆக நடுவர் அவர்களே, படிப்பு பாழா போச்சு. சரி, அதுதான் போட்டும்யா. ஒரு நல்ல நிகழ்ச்சிகளாவது நமது நடுவர் லியோனி அவர்களை போன்ற பெரிய பட்டிமன்றங்கள், ஒரு வழக்காடு மன்றம் அப்படி கண்டா வைப்பான்னு நினைச்சீங்களா? அதுவும் வைக்க மாட்டான். அவனுக்கு வேண்டியது பூரா மண்ணு மிதிக்கிறது மாதிரி கரகாட்டம் ஆடணும், பச்சை பச்சையா பேசணும். அவன் சொல்றதுல கதை இருக்கான்னு பார்க்க மாட்டான், எங்கேயாவது சதை தெரியுதான்னு பார்ப்பான். கிராமத்தில் அதான் நடுவர் அவர்களை நடந்துகிட்டு இருக்கு. கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், ராசாராணி ஆட்டம் இதெல்லாம் நடக்குது. சரி, இதெல்லாம் நீங்க 10 நாள் திருவிழா நகரத்தில் நடக்காமலா இருக்குது நீங்க கேட்பீங்க. கிராமத்து திருவிழாவே நகரத்து திருவிழாவே ரொம்ப அருமையா சொல்றீங்க. நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லிட்டீங்க நகரத்துக்கு. இப்ப நகரத்துக்கு அருமையான கருத்துக்கள் நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. அவங்களும் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அருமையா சொன்னாங்க. இப்ப